வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்குறது சம்பாரெட்டிப்பாளையம்னு ஒரு வில்லேஜுங்க. இந்த வில்லேஜ் கடலூர்லேருந்து 24 கிலோமீட்டரும், மேட்டுப்பாளையத்துலேருந்து 2 கிலோமீட்டரும் உள்ளே இருக்கிற ஒரு சின்ன கிராமங்க. இந்த கிராமத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மக்கள் தொகைன்னு சொன்னால் ரொம்ப கம்மியானவங்க தாங்க. ஆனால் விவசாயம்தான் இவங்களோட பெருமூச்சுங்க. மொத்தம் இங்கே உள்ள பாப்புலேஷன் 179, மேல் 87, ஃபீமேல் 92 பேரும் இங்கே இருக்கிறாங்கங்க. இந்த அழகான கிராமத்தில் ஒரு கோயில், ஒரு ஸ்கூல், அப்புறம் அழகான மக்கள் உள்ள மனசு உள்ள மக்களும் இங்கே இருக்காங்கங்க. இப்போ ராவேன்ற ஒரு ப்ரோக்ராம் மூலயமா நாங்கள் 11 பேர் கொண்ட குழு இந்த வில்லேஜுக்கு சேர்ந்தோம். இங்கே நாங்கள் அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட என்ன கற்றுக்கிட்டோம், அவங்களுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்சதை என்ன சொல்லி கொடுத்தோம், எங்கள் உறவுகள் எப்படி இருந்துச்சுன்றதை இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கு முன்னாடி இந்த வில்லேஜ் வந்ததுக்காக நாங்கள் இனாகுரேஷன் ஃபங்க்ஷன் ஒன்று நடத்தினோம். அதோட கிளிப்பை இப்போ நீங்கள்லாம் பாருங்கள். டெமான்ஸ்ட்ரேஷன். இது பார்த்தீங்கன்னா இலை டைம் சொல்லுவோம்ப்பா. இப்போ இது எதுக்கு பயன்படுத்துகிறோம்னா, இப்போ நிலத்துக்கு ஊரியா போடுறோம்ல, யூரியா போடுறத இப்போ எவ்வளோ போடணும், எந்த ஸ்டேஜில் எந்த அளவு போடணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாதுப்பா. இப்போ ஏஓ ஆஃபீஸில் இல்லைனா டிவிக்கு இந்த மாதிரி போனோம்னா அவங்க இந்த மாதிரி ஒரு அட்டை வச்சுருக்காங்க, இலை அட்டைன்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா 4 இருக்கும். இது 1 2 3 4 இந்த மாதிரி கலர் போட்டே இருக்கும். நம்ம இதுல இருந்து பின்னாடி இந்த இதுல இருக்குல்ல, இந்த இடத்துல தண்ணி ஓரத்தை மழை டைம் கிளீன் பண்ணி விட்டா காமிக்கிறத பாரு, அது வேரல்கள் நோயின்னு சொல்றாங்க. அது எப்படி நம்ம அறிகுறி எப்படி இருக்கும்னா, வளர்ச்சி கம்மியாயிரும், மகசூல் கிடைக்காது. அப்புறம் இலை இலை இருக்கு இல்ல, இலை அந்த தோகை அளவு சிறுசா இருக்கும். அது நச்சுத்தன்மை, அதோட ரசம் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. இதுல சிகப்பு கலர் எல்லா பாட்டிலுக்கு பின்னாடி இந்த மாதிரி முக்கோண வடிவத்துல பச்சை கலர் இருந்ததுன்னா கொஞ்சம் அதிகம் நார்மலால உள்ள பாய்சன் தான். இது நார்மலா விஷம் உள்ள பாய்சன் தான். இந்த சிவப்பு கலர்னா ரொம்ப ஆபத்தான பாய்சன். இதுல மொத்தம் 1 2 3 4 கலர்ல கொடுப்பாங்க. இது ஒன்று எல்லோ கலர், மஞ்சள் கலரு, ஒன்று நீல கலரு, ஒன்று சிவப்பு கலரு, ஒன்று பச்சை கலரு. இந்த பச்சை கலர்ல நார்மலா நம்ம யூஸ் பண்ற இது பாதிப்பு அதிகமா ஏற்படாது. தென்னை மரத்துல இருக்குல்ல, தென்னை மரம் இருக்குல்ல, இப்போ இதில் இந்த பிஞ்சிலாம் கொட்டுது, இந்த இலைக்கு கீழே கருப்பா வருதுல்ல, இதெல்லாம் தடுக்கிறதுக்காக இது நம்ம என்ன பயன்படுத்துறோம் அப்படின்னா, மோட்டர் பாஸ் எடுத்துக்கிறோம். 10 மில்லி 10 மில்லிக்கு 10 மில்லி தண்ணி எடுத்துக்கிறோம். அதை பாலித்தீன் கவர், சாம்பார் கவர் இருக்குல்ல, சாம்பார் கவர், அதில் கலந்து நூலில் போட்டு நல்லா கட்டி ஒரு புதுசாக ஒரு வேர் எடுத்து புதுசாக வேர் எடுத்து இது கட்டி ஒரு 24 மணி நேரம் வைக்கணும். அப்படி வச்சுட்டு திருப்பி நம்ம மரம் உட்காரதுக்காக தட்டு வேர் கட்டி வைக்கிறோம். எதுக்குன்னா இப்போ பறவைகள் இந்த பூச்சிகளை, பயிர்களை சாப்பிட்ற பூச்சிகளை பறவைகள் சாப்பிடும். அதனால அது எப்படின்னா அது ஒரு இடத்துல உட்காந்து அதுக்கப்புறமேட்டுக்கு வரும். இப்போ நம்ம வயல் பெருசாக இருக்கிறதுனால வயலுக்கு நடுவில் அது உட்காரத்துக்கு இடம் கிடையாது. அதனால அது உட்காரத்துக்காக நம்ம ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணிக்கிறோம். இப்போ இது மாதிரி நம்ம இந்த டி ஷேப்பில் இது மாதிரி கட்டி வச்சா பறவை இந்த இடத்துல உட்காந்துரும். நம்ம வயலுக்கு 10 மீட்டருக்கு இடைவெளியில் ஒரு 1.5 2 மீட்டர் கொடுத்துருப்பா.
ஆனால் டேமேஜ் ஆகாது. டேமேஜ் ஷேப்பில் கட்டிங் அது வராது. இது சாட்டை போடுறா இல்லடா அவ்வளோதான் 30 செகண்ட்ஸ் முடிஞ்சிச்சு. ஃபோட்டோ எடுத்து கல்லுப்பும் ஒரே அளவுக்கு எடுத்துக்கோங்க. மண்ணும் அந்த குருத்தில் வச்சு போட்டால் போதும். போட்டோன்னா காண்டாமிருகம் வந்து கண்ட்ரோல் ஆகும். பாரதி சந்திரா தேவா போலாம் பண்ணலாம். அவருக்கு சொல்லி தந்தேன் கிளாஸ் எடுக்க எடு சந்திரா. என்ன அப்படிதானே? ஆமாப்பா அதான் டிப்ளமோ படித்தேன் கொஞ்சம் படித்தேன். செமினார் தான். இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்டாஃபு நிலத்தை வச்சு அப்படியே தீ ஆமாண்டா. இல்லை அப்படிதான் பிக்கணும். நகை தான் பிக்கணும். லைட்டாக இன்னும் கொஞ்சம் கட் பண்ணா வந்துடும். பச்சை பாசியில் கம்மின்னு சொல்லுவாங்க. அது இருக்கும். இது பார்த்தா வந்துட்டு இந்த இது வந்துட்டு என்ன சொல்கிறது, இந்த பாசையில் வந்து மழை பெய்யும். எதுலாம் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணணும் பார்த்தா வந்துட்டு அது இல்லை. ஆமாம் ஆமாம். அப்புறம் வந்துட்டு இந்த கெமிக்கல் கண்ட்ரோலில் பார்த்தா வந்துட்டு 1% பார்த்தா வந்து இந்த ஓடிக்கு மிச்சரும். அது வந்துட்டு இந்த ஒரு விஷயம் வந்து தண்ணி கலந்து அப்புறம் வந்துட்டு இந்த காப்பராசி வரும் பார்த்தா வந்துட்டு 3 கிராமில் பார்த்தா வந்து 1 லிட்டர் தண்ணி கலந்து வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி. ஹலோ கைஸ், அங்கே இப்போ வேக்சினேஷன் பண்ண போகிறோம். உன் தம்பியா அழுவுறா? அழுகுங்க. என்னடா இந்த ராவே ப்ரோக்ராமில் எங்களுக்கு நடந்த இந்த அழகான நினைவுகளெல்லாம் இந்த தொகுப்பில் உங்களுக்கு காட்டியிருக்கோம். நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புகிறோம். இத்துடன் நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். B3 Boys signing off.
பண்ணுங்க